இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களிலும் கடைக்கோடியில் இருக்கின்ற விளிம்பு நிலையில் இருக்கின்ற அருந்ததியர் மக்களுடைய உரிமைகளை பாதுகாக்கின்ற வகையில் நேற்றைய தினம் ஒரு சீராய்வு மனுக்களை தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. அருந்ததியர் மக்களுடைய உள் இடஒதுக்கீடு என்கிற இந்த சட்டம் உரிமை என்பது 2009 திமுக அரசால் டாக்டர் கலைஞர் அவர்களால் கொண்டு வரப்பட்ட சமூக நீதி அடிப்படையிலான உள் இடஒதுக்கீடாகும். இந்த இடஒதுக்கீடை எதிர்த்து புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் 2010ஆம் ஆண்டு வழக்கு தொடுத்தார். அந்த வழக்கில ஏற்கனவே இதே போன்ற வழக்குகள் உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் இருப்பதால் உச்ச நீதிமன்றத்தில் இருக்கின்ற வழக்குகளோடு இணைத்து அருந்ததியர் உள்ஒதுக்கீடு வழக்கையும் விசாரிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் அதை உச்ச நீதிமன்றத்திற்கு அனுப்பி வைத்தது. உச்ச நீதிமன்றம் அதையொட்டி கடந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்கியது. அந்த தீர்ப்பு அருந்ததியர் மக்களை போன்ற பட்டியலின மக்களில் மிகவும் பின்தங்கி இருக்கின்ற மக்களுக்கு மாநில அரசுகள் உள்ஒதுக்கீட்டை பகிர்ந்து கொடுப்பதற்கு அதிகாரம் இருக்கிறது என்பதை உறுதி செய்தது. உண்மையாகவே இந்த அருந்ததியர் இடஒதுக்கீடு மட்டுமல்ல, ஆந்திராவிலே மாதிகா என்று சொல்லக்கூடிய சமுதாயத்திற்கு இதே போன்ற உள்ஒதுக்கீட்டை 2000 ஆண்டு சந்திரபாபு நாயுடு அவர்கள் தலைமையிலான அரசு உள்ஒதுக்கீடு வழங்கியது. 2000 வழங்கப்பட்ட உள்ஒதுக்கீடு 2004 தடை செய்யப்பட்டது உச்ச நீதிமன்றத்தால். அதே போல 1975 பஞ்சாப் மாநிலத்தில் அன்றைய முதல்வர் ஜெயில் சிங் அவர்கள் தலைமையிலான காங்கிரஸ் கட்சி இந்த உள்ஒதுக்கீட்டை அங்கிருக்கின்ற ஒடுக்கப்பட்ட மக்களிலும் பின்தங்கி இருக்கின்ற மக்களுக்கு அங்கே வால்மீகி என்று சொல்லக்கூடிய சமுதாயம், மசாபி சீக்கியர் என்று சொல்லக்கூடிய சீக்கிய சமுதாயத்திற்கு மாறிய தலித் சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு உள்ஒதுக்கீடு வழங்கியது. அந்த உள்ஒதுக்கீட்டை 2006ஆம் ஆண்டு உச்ச நீதிமன்றம் ஆந்திரா வழக்கோடு சேர்த்து தடை செய்தது. ஆகவே உள்ஒதுக்கீடு என்பது பட்டியலின மக்களுக்குள்ளே ஒரு சப் கேட்டகரைசேஷன், துணை வகைப்பாடு செய்வது என்பது மாநில அரசுகளுக்கு இல்லை என்கிற தீர்ப்பை கடந்த 2006ஆம் ஆண்டு உச்ச நீதிமன்றம் வழங்கியது. அதை எதிர்த்து அந்த மாநில மக்கள் உச்ச நீதிமன்றத்திற்கு சென்றார்கள். ஆக அந்த வழக்கோடு அருந்ததியர் இடஒதுக்கீடு வழக்கும் இணைக்கப்பட்டு அந்த தீர்ப்பு தான் கடந்த 2024 ஆகஸ்ட் 1 அன்று வந்த ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு. அந்த தீர்ப்பை எதிர்த்து தமிழ்நாட்டில் ஏற்கனவே அருந்ததியர் இடஒதுக்கீட்டை ஆதரித்து ஒரு முன்மாதிரியாக இருந்தவர் மரியாதைக்குரிய அண்ணன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள். அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஒரு சமூக நீதி அடிப்படையில, ஆனால் அம்பேத்கர் பெரியார் அவருடைய வழியில வந்த தலைவர் என்கிற முறையில அந்த இடஒதுக்கீட்டை ஆதரித்தார் என்று நாங்கள் நினைத்திருந்தோம். ஆனால் இந்த தீர்ப்பு ஆகஸ்ட் 1 தீர்ப்பு வந்தவுடனேயே அண்ணன் திருமாவளவன் அவர்கள் உள்ளிடஒதுக்கீடு தீர்ப்பு தவறு, மாநில அரசுகளுக்கு இது போன்ற உள்ஒதுக்கீடு வழங்குகின்ற அதிகாரம் இல்லை என்று அவர் மிக கடுமையாக இந்த தீர்ப்பை எதிர்த்தார். அண்ணன் திருமாவளவன் அவர்கள் எதிர்த்தது மட்டுமல்ல, இந்தியா கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகளையும் பிஜேபி கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகளையும் நேரடியாக சென்று சந்தித்து ஆதரவு கூறினார். பட்டியலின மக்களுக்குள்ளே உள்ஒதுக்கீடு கூடாது என்பதற்கு ஆதரவாக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களை, ராஜீவ்காந்தி அவர்களை சந்தித்தார். அதே போல பிஜேபி கூட்டணியில் இருக்கின்ற சிராக் பஸ்வான், ராம்விலாஸ் பாஸ்வானுடைய மகன் சிராக் பஸ்வான், இந்திய குடியரசுக் கட்சியினுடைய தலைவரும் இப்போதைய மத்திய அமைச்சருமான ராம்தாஸ் அத்வாலே, இது போன்ற தலைவர்கள் எல்லாம் சந்தித்து ஆதரவு திரட்டினார். ஆனால் அந்த ஆதரவு என்பது இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறிவிட்டது. காங்கிரஸ் கட்சி அவருடைய ஆதரவை நிராகரித்தது, மற்ற கட்சிகளும் கண்டுகொள்ளவில்லை. இந்த நிலைமையில் இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் உள்ஒதுக்கீட்டுக்கு எதிராக தொடுத்த அந்த சீராய்வு மனு வழக்கை இன்றைக்கு தள்ளுபடி செய்திருக்கிறது. உண்மையாகவே அருந்ததியர் இடஒதுக்கீட்டை பாதுகாக்கின்ற வகையில் இந்த சீராய்வு மனு தள்ளுபடி என்கிற அறிவிப்பு வந்திருப்பது எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய மகிழ்ச்சி. தமிழகத்தில் 60 லட்சம் மக்கள் இருக்கின்ற அருந்ததியர் மக்களுடைய சமூக நீதி இன்றைக்கு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. இந்த உள் இடஒதுக்கீடு என்பது
முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் கொண்டு வரப்பட்டாலும் கூட அனைத்து கட்சிகளுமே, தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து கட்சிகளும் இந்த உள்ஒதுக்கீட்டிற்கு ஆதரவாக இருந்தார்கள். புதிய தமிழகத்தையும் விடுதலை சிறுத்தைகளும் தவிர தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து கட்சிகளுக்கும் ஆதித்தமிழர் கட்சி எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மாணவர் சேர்க்கை அப்படிதான் சென்று விட்டது. அது அனைத்து அதிகாரங்களும் ஒன்றிய அரசுடைய கைகளில் இருக்கின்ற நிலைமையில் இந்த பட்டியல மக்களுக்கு உள்ஒதுக்கீடு வழங்குகின்ற அதிகாரத்தை மாநில அரசுகளுக்கே கொடுக்கலாம் என்று சொல்லி இருக்கின்ற உச்ச நீதிமன்ற தீர்ப்பு என்பது உள்ளபடியே வரவேற்கப்பட வேண்டியது, வரலாற்று சிறப்புமிக்கது. அந்த அடிப்படையில் இந்த உச்ச நீதிமன்ற சீராய்வு மனுக்கள் தள்ளுபடி செய்து உச்ச நீதிமன்றம் தெளிவுபடுத்தி இருக்கின்ற தீர்ப்பை ஆதித்தமிழர் கட்சி முழு மனதோடு நாங்கள் வரவேற்கிறோம். இந்த தீர்ப்பை நாங்கள் கொண்டாடுகிறோம். விரைவில் இந்த தீர்ப்பினுடைய அடுத்த கட்டமாக சில கோரிக்கைகளையும் நாங்கள் மத்திய மாநில அரசுகளுக்கு முன்வைக்கிறோம். அந்த கோரிக்கை என்னவென்று சொன்னால், இன்றைக்கு அருந்ததியர் மக்களுக்கு வழங்கப்பட்ட இடஒதுக்கீடு முன்னுரிமை அடிப்படையிலான இடஒதுக்கீடு, பிரிபரன்சியல் பேசிஸ். ஆனால் ஆந்திராவிலும் பஞ்சாபிலும் வழங்கப்பட்டது முழுமையான இடஒதுக்கீடு. அது அந்த இடஒதுக்கீடு அவர்களுக்கு மட்டும்தான், வேறு நபர்களுக்கு யாரும் அதில் வர முடியாது. ஆனால் அருந்ததியர் இடஒதுக்கீட்டில் அருந்ததியர் இல்லாத பட்சத்தில் மற்றவர்களும் அதில் வரலாம் என்கிற ஒரு ஓட்டை இருக்கிறது. அந்த ஓட்டை தான் அரசாணை 61. அது அரசாணை 61 ரத்து செய்ய வேண்டும் என நாங்கள் தமிழக அரசை இந்த நேரத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அருந்ததியர் இடஒதுக்கீடு அருந்ததியருக்கே என்பதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும். 6% உள்ஒதுக்கீட்டை மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் எங்களுக்கு வழங்க வேண்டும் எனவும் நாங்கள் கோரிக்கையை இந்த இடத்தில் நாங்கள் வைக்கிறோம். அதே போல ஒன்றிய அரசு இந்தியாவிலே தேசிய அளவில் மிகவும் தாழ்த்தப்பட்டவர்கள் யார் என்பதை கண்டறிந்து இடஒதுக்கீட்டில் எப்படி இன்றைக்கு ஷெட்யூல்டு காஸ்ட் என்கிற ஒரு பிரிவு இருக்கிறதோ அதுபோல மோஸ்ட் ஷெட்யூல்டு காஸ்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரிவை உருவாக்க வேண்டும் எனவும் நாங்கள் இந்த நேரத்தில் வலியுறுத்துகிறோம். அதே போல இந்த உள்ஒதுக்கீடு ஒரு தவறாக பயன்படுத்தப்படுகிறது, பிற தாழ்த்தப்பட்ட சமுதாயங்களுக்கு அவருடைய உரிமையை பறிக்கின்ற வகையில் இருக்கிறது என்று புதிய முதல்வர் கிருஷ்ணசாமி அவர்களும் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் தொடர்ந்து பேசி வருகிறார்கள். இது எங்களுடைய இடஒதுக்கீடு என்பது யாருடைய உரிமையை பறிப்பது அல்ல. அப்படி ஒருவேளை பறிப்பதாக நினைத்தால் மற்றவர்களுடைய இடஒதுக்கீட்டில் அருந்ததியர்கள் கண்டிப்பாக செல்ல வேண்டாம். அப்படி செல்ல வேண்டும் என்கிற அந்த அரசாணையை ரத்து செய்தாலே போதும். அருந்ததியர் இடஒதுக்கீட்டில் வேறு யாரும் வர வேண்டாம். அருந்ததியரும் பிற இடஒதுக்கீட்டில் செல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. தேவையற்ற குழப்பம் ஏற்படாது. ஆனால் இதே நேரத்தில் 2009 அருந்ததியர் இடஒதுக்கீடு முறைகேடாக பயன்படுத்தப்பட்டு அருந்ததியர் இடஒதுக்கீட்டில் மற்றவர்கள் நிறைய பயன்பெற்றிருக்கிறார்கள். அது குறித்து கண்டறிந்து முறைகேடாக பணியில் சேர்ந்த மற்றவர்களை கண்டறிந்து அவர்களை உடனடியாக பணி நீக்கம் செய்ய வேண்டும். அந்த பணிகளை காலி பணியிடங்களாக அறிவிக்க வேண்டும் எனவும் நாங்கள் இந்த நேரத்தில் வலியுறுத்துகிறோம். ஏன்னா அவரையும் வச்சுக்கிட்டு எங்களை வச்சுக்கிட்டு 2 பேருக்கும் பாதுகாப்பா இருக்க முடியாது. அவரை ஏதாவது ஒரு இடத்துல திமுக அவரை கேள்வி கேட்டு அவரை அருந்ததியர் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக போகாம தடை செய்யும். அது ஒருவேளை அவங்க தனிப்பட்ட கட்சியினுடைய உரிமையை நினைச்சால் கூட திமுக கூட்டணியில் இருக்கின்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மதிமுக அனைத்து கட்சிகளுமே அருந்ததியர் இடஒதுக்கீட்டை ஆதரிக்கிறவர்கள் தான். திமுக கூட்டணியில் இருக்கின்ற அண்ணன் திருமாவளவனை தவிர அனைத்து கட்சிகளும் அருந்ததியர் இடஒதுக்கீட்டில் ஒருமித்த கருத்தோடு தான் இருக்கிறார்கள். நான் மரியாதைக்குரிய கே பாலகிருஷ்ணன் ஐயாவை பார்த்தேன், முத்தரசன் அவர்களையும் பார்த்தேன், துரை வைகோ அவர்களையும் பார்த்தேன். அவங்க எல்லாருமே இந்த இடஒதுக்கீடுக்கு ஆதரவாக தான் இருக்கிறாங்க. அதே போல ஜவாஹிருல்லா சட்டமன்றத்திலே நேரடியாக அருந்ததியர் இடஒதுக்கீடுக்கு ஆதரவாகவே வெளிப்படையாகவே பேசியவர். அந்த மாதிரி அனைத்து தலைவர்களுமே அருந்ததியர் இடஒதுக்கீடுக்கு ஆதரவாக தான் இருக்கிறாங்க. அண்ணன் திருமாவளவன் மட்டும்தான் அந்த கூட்டணியில் எதிராக இன்றைக்கு அவர் சீராய்வு மனு தாக்கல் செய்தார். அப்பொழுதே நாங்கள் இந்த சீராய்வு மனு என்பது கண்டிப்பாக ஏற்கப்படாது. இது ஒரு அரசியலமைப்பு சட்டத்துக்கு 7 நீதிபதிகள் கொண்ட அமர்வுல 6 நீதிபதிகள் ஒருமித்த கருத்தோடு தெரிவித்த ஒரு தீர்ப்பை எதிர்த்து நீங்க முறையீடு செய்யறதுனால எந்த பயனும் ஏற்பட போறது இல்லை. கண்டிப்பா அது நீங்கள் தோல்வியில் தான் முடியும் என்று நாங்கள் அன்றைக்கு எங்களுடைய கருத்தை பதிவு செய்தோம். ஆனாலும் அவர்கள் தொடர்ந்து சீராய்வு மனுவை தாக்கல் செய்தார்கள். இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் சரியான பதிலடி என்று கொடுத்திருக்கிறது. அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஒரு ஒட்டுமொத்த ஒரு பெரிய தலைவராக நாங்கள் பார்த்தோம். தலித் மக்களுடைய தலைவர் மட்டுமல்ல, தமிழ் மக்களுக்கான ஒட்டுமொத்த தலைவராக பார்த்தோம். ஆனால் அவர் தன்னை குறுக்கி கொண்டு ஒரு குறிப்பிட்ட ஜாதியினுடைய தலைவராக
அவர் தன்னை வெளிப்படுத்தி கொண்டார். இந்த இடஒதுக்கீடு சீராய்வு தாக்கல் செய்ததன் மூலமாக குறிப்பிட்ட தலித் உற்சாகியினுடைய ஒரு பிரதிநிதியாக தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டார். ஆகவே இது அவருக்கு ஒரு மிகப்பெரிய சரிவாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். கண்டிப்பாக அருந்ததியர் மக்களின் நம்பிக்கையை அவர் இழந்து விட்டார்.